வர்த்தமானீச்சரம் தலத்துக்கு பேர் திருப்புகலூர் வர்த்தமானீச்சரம். சுவாமி இங்கே சுயம்பு மூர்த்தி, சுயம்புலிங்கம். காவிரி தென்கரை தலத்தில் 76வது தலம், சரண்யபுரம் என்ற புராண பெயருடைய தலம். மூலவர் வர்த்தமானீஸ்வரர், அம்மை மனோன்மணி, புன்னை மரம், தலவிருட்சம். இந்த தலம் நம்முடைய திருப்புகலூர் தலம் இருக்கு இல்லைங்களா, திருப்புகலூர் தலத்தில் அக்னீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வலப்பக்கம் வர்த்தமானீச்சரம் என்ற தலம் உள்ளது. திருப்புகலூருக்கு இந்த கோயிலுக்கு வலது புறத்து முருகநாயனார் இந்த தலத்தில் அவதரித்து மலர் தொண்டு செய்ததை இந்த திருப்பதிகத்தில் 5வது பாடல்ல நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பதிவு செய்கின்றார். முருகநாயனாருடைய அந்த தொண்டினை பதிவு செய்கின்றார். அருமையான அந்த தலத்தில் 2ஆம் திருமுறையில் அமையப்பெற்ற பியந்தை காந்தாரம் என்ற பண்ணிலே அமையப்பெற்ற அற்புதமான பதிகம். திருப்புகலூருக்கு தொண்டர்களோடு வந்த திருஞான சம்பந்த பெருமான் முருகநாயனார் வந்து எதிர்கொள்ள வேத முதல்வர் திருக்கோயிலை எய்தி திருக்கோயிலுக்கு சென்று பூமலி முன்றில் புகழூர் பெருமானை வலம் கொண்டு அவன் திருவடியில் ஒருபடு சிந்தையோடு அப்படியே அவன் திருவடியே நினச்சி கோயிலுக்கு போகிறாராம் ஞானசம்பந்த பெருமான். கோயிலுக்கு போகிறப்போ இறைவன் திருவடியே நினச்சி போயிருக்கிறார் திருஞான சம்பந்தர். பெரிய புராணத்தில் சேக்கிலார் சொல்கிறார், நம்மளால் அப்படி போக முடியலையே, போகணும் அப்படி தான் ஒருபடு சிந்தையோடு. அப்படி திருஞான சம்பந்த பெருமான் சென்று இறைவனை பணிந்து இறைவன் முன்பு அருளிய இந்த பதிகம் நாம் இப்போ சிந்திக்கக்கூடிய பதிகம். பட்டம் பால் நிற மதியம் படர்சடை சுடர்விடு பாணி நட்டம் நள்ளிருள் ஆடும் நாதனார் நவின்று உரை கோயில் புட்டன் பேடையோடும் ஆடும் பூம்புகலூர் தொண்டர் போற்றி வட்டம் சூழ்ந்து அடிபரவும் வர்த்தமானீச்சரத்தாரே. பட்டம் அப்படின்னா உத்தரியம். நீங்கள் பட்டம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, நெற்றியில் கட்டுறதுக்கு வேறு இப்படி வச்சு கட்டுவாங்க. பட்டம் கட்டுதல் அப்படின்னு திருமணத்தில் வழிபாட்டிலாம் பார்த்தீங்கன்னா செய்வாங்க. இப்போ உத்தரியம் என்று பெயர். பட்டம் பால் நிற மதியம். சிவபெருமானுக்கு எது பட்டம்? பால் மதியம். நாமெல்லாம் பட்டம் நெத்தியில் கட்டுற மாதிரி சிவபெருமானுக்கு என்ன இருக்குது? அப்படியே பால் நிற மதியம் அவன் சடையில் உத்தரியமாக இருக்குது. மதியம் படர் சடை சுடர்விடு பாணி. அது மட்டும் இல்லாமல் கங்கை, பாணி அப்படின்னா கங்கை. இன்னைக்கு இந்தியில் சொல்கிறாங்க பாணி பாணின்னு. எங்கேருந்து போச்சு அது? ஆமாம், பாணி. பாணியா உடையவன், கங்கையை உடையவன், பாணி கங்கை. நீங்கள் நம்முடைய திருமுறைகளே இருக்க பாணி மூவுலகும் புதைய மேல் மிதந்த. பாணி மூவுலகும் புதைய மேல் மிதந்த. அந்த 3 உலகும் புதையுமாறு பாணி மேலே சூழ்ந்துக்குதான். அதனால் பாணினா நீர், இந்த இடத்துல கங்கைன்னு அர்த்தம். அப்போ பால் நிறம் உடைய அந்த மதியத்தை படர்ந்த தன்னுடைய சடையில் உத்தரியமாக அணிந்து கொண்டும் கங்கையை சூடிக்கொண்டும் நள்ளிருளில் நட்டமாடும் நாதனார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் அப்படின்னு மணிவாசகர் வாக்கு அப்படியே இங்கே நம்முடைய ஞானசம்பந்தர் சொல்கிறார் பாருங்க. நள்ளிருள் நட்டமாடும் நாதனார். இப்போ நள்ளிருளில் அப்படியே பிறையை அணிந்து கொண்டும் கங்கையை சூடிக்கொண்டும் என்று ஒளி தரக்கூடியது. இரவு இருட்டு, ஆனால் இந்த பிறையும் கங்கையும் எப்படி இருக்குதுங்க? ஒளி தரக்கூடிய கங்கையும்
மதியத்தையும் சூடிக்கொண்டு நள்ளிருளில் என்ன பண்றாரு? நட்டமாடக்கூடிய நாதன், நாதனாக இருக்கக்கூடிய தலைவன் அர்த்தம். அந்த நாதன் எங்க இருக்கிறாரு? நவின்று உரை கோயில், விரும்பி எழுந்தருளி இருக்கக்கூடிய கோயில் எது அப்படின்னா புட்டன் பேடையோடும் பூம்புகலூர் தொண்டர் போற்றி வட்டம் சூழ்ந்து அடிபரவும் வர்த்தமானீச்சரத்தாரே நாதனார். புட்டன் பேடை அப்படின்னா, புட்டன்னா ஆண் பறவை, பேடைனா பெண் பறவைகள். ஆண் பறவைகள் பெண் பறவைகள் தன் பிணையோடு கூடி மகளும் பூம்புகலூர், அழகிய புகழூர். பூம்புகலூர்னா அழகிய புகழூர். தொண்டர் போற்றி வட்டம் சூழ்ந்து, அடியவர்கள் வட்டமாக சூழ்ந்து திருவடியை போற்றி பரவக்கூடிய வர்த்தமானீச்சரத்தாரே நள்ளிருளில் நட்டமாடும் நாதனார். நள்ளிருளில் இறைவன் என்ன பண்றாரு? நட்டமாடுகிறார். இரண்டாவது பாடல் சொன்னார், முயல் வளாவிய திங்கள் வான்முகத்தறிவையில் தெரிவை இயல்வளாவியத்துடைய இன்னமுது எந்தை எம்பெருமான் கயல்வளாவிய கழனி கருநிற குவளைகள் மலரும் வயல்வளாவிய புகழூர் வர்த்தமானீச்சரத்தாரே. சொன்னாரு கயல் வளாவிய கழனி. இது இந்த பதிகமும் முதல் 2 அடியை விட்டு 3வது அடி 4வது அடி எடுத்து முதல்ல வச்சு பொருள் கொள்ளணும். 3வது அடி சொன்னார் கயல் வளாவிய கழனி. கயல்னா மீன், மீன்கள் நிறைந்த கழனிகளில் கரிய நிற கருநிற குவளைகள், இந்த குவளை மலர் கரிய நிறமுடையது, அந்த கரிய நிறமுடைய குவளைகள் மலர்ந்திருக்கின்றன. மீன்கள் நிறைந்த கழனி, கருநிறமுடைய குவளை மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய வயல்களை உடைய புகழூர் வர்த்தமானீச்சரத்தாரே முயல் வளாவிய திங்கள். இப்போ முயல் கரை பொருந்திய திங்கள் போன்ற ஒளி பொருந்திய முகம், வான்முகத்து ஒளி பொருந்திய முகத்தினை உடைய அறிவையில் தெரிவை, அறிவையில் வான்முகத்து அறிவையில் தெரிவை அப்படின்னார். இப்போ அறிவை தெரிவை அப்படின்னு ரெண்டுமே மாதருக்குரிய பருவம். அப்படி தெரிவை அறிவை என்று சொல்லும் பொழுது இந்த பருவத்தின் வேறுபாட்டால் பெற்ற அந்த பெயர்கள். இங்கே இந்த ஒளி பொருந்திய முகத்தை உடைய அறிவை என்று சொல்லக்கூடிய மங்கையரில் மேம்பட்டவள் தெரிவை. அறிவை என்று சொல்லக்கூடிய பருவத்தில் மேம்பட்டவள் தெரிவை அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அந்த தெரிவை ஆகிய உமையம்மைக்கு இயல்வளாவியதுடையது இன்னமுது எந்தை எம்பெருமான். அப்போ அந்த உமையம்மைக்கு பாகமாக உடையவன் சிவபெருமான், இனிய அமுதம் போன்றவர் சிவபெருமான். அது மட்டுமல்ல, எமக்கு தந்தை எந்தை எம்பெருமான். எந்தை எமக்கு தந்தையாகவும் தலைவராகவும் விளங்குபவர். எந்தை அப்படின்னா தந்தை, எம்பெருமான்னா தலைவர். இப்போ என்ன சொல்கிறாரு? அந்த நீர் மீன்கள் நிறைந்த கழனி, அந்த கழனியில் கரிய நிறமுடைய குவளை மலர் மலர்ந்து இருக்கக்கூடிய வயல்களை உடைய புகழூர் வர்த்தமானீச்சரத்து இறைவன் உமையம்மைக்கு இடப்பாகத்தை கொடுத்து அந்த உமையம்மைக்கு இனிய அமுதமாக இருப்பவன், அதை இறைவன்தான் எனக்கு தந்தையாகவும் எனக்கு தலைவராகவும் விளங்குபவன் அப்படின்னு இந்த பாடலை சொன்னார். 3வது பாடல், தொண்டர் தன் கயம் மூழ்கி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டு அடிபரவி குறிப்பறி முருகன் செய் கோலம் கண்டு கண்டு கண் குளிர களிப்பரந்தொளிமல்கு கல்லார் வண்டு பண் செய்யும் புகழூர் வர்த்தமானீச்சரத்தாரே. பாடல சொல்றாரு, கண்டு கண்டு குளிர பரந்து ஒளிமல்கும் கல்லார் வண்டு பண் செய். தொண்டர் தன்கயம் மூழ்கி, முதலடியில் சொல்றார், தொண்டர்கள்
தன் அப்படின்னா குளிர்ந்த, கயம்னா நீர்நிலை. தொண்டர்கள் குளிர்ந்த நீர்நிலைகளில் மூழ்கி துணையலும், துணையல்னா மலர் மாலை, சாந்து நறுமணப் பொருள்கள், புகை நறுமணமுடைய புகைகள். இப்போ தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க? குளிர்ந்த நீரில் நீராடி பெருமானுக்கு மலர் மாலைகளும் நறுமணச் சாந்தும் நறும்புகையும் கொண்டு கொண்டு, இத்தனையும் கொண்டு வராங்க. புகையும் கொண்டு கொண்டு அடிபரவி, இந்த பொருள்களை எல்லாம் கொண்டது மட்டுமல்ல, தம் மனத்துள் திருவடியையும் கொண்டு. ரெண்டு கொண்டு, கொண்டு கொண்டு ரெண்டாவது அடியில் சொல்றார் பாருங்க. கொண்டு கொண்டு அடிபரவி. முதல் கொண்டுங்கிறது மாலையும் நறுமணச் சாந்தும் புகையும் கொண்டு இறைவன் திருவடியை உள்ளத்துள் கொண்டு இறைவனுடைய திருவடியை பரவி குறிப்பு அறி, குறிப்பறிந்து அவர்களுக்கு உதவும் முருகன் செய்கோலம். முருகன்னா முருகநாயனார சொல்றார். முருகநாயனார் கோலம் செய்கோலம் கண்டு. செய்கோலம்னா அவர் செய்யக்கூடிய தொண்டு, அவர் செய்யக்கூடிய தொண்டு செய்கோலம். என்னது? ஏன் இந்த தொண்டை செய்கோலம்னார் அப்படின்னா, முருகநாயனார் 6 காலத்துக்கும் 6 வகையான மலர்களை கொண்டு 6 வகையான மாலை, அதாவது ஒரே வகையான மாலை இல்லை, மாலை, தொடையல், பிணையல், கோர்வை, இப்படின்னு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மலரை கொண்டு இறைவனுக்கு மலர் தொண்டு செய்தார். இறைவனுக்கு சாற்றி அழகு பார்ப்பார். அப்படியே அதைத்தான் இந்த இடத்துல ஞானசம்பந்தர் சொன்னார், முருகன் செய் கோலம் கண்டு. அப்படியே வர்ற அடியார்கள் வந்து இறைவனை பார்த்த உடனே முருகநாயனார் அந்த மலர் மாலையை சாத்தி இருக்கிறாரு. அந்த மலர் மாலை சாற்றி இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இருக்கிறார்? அப்படியே அழகா இருக்கிறாராம். அந்த கோலத்தை கண்டு கண்டு அடியார்களுடைய கண் எப்படி ஆயிடுச்சான்? குளிர்ந்தது. முருகநாயனார் செய்த அந்த தொண்டினால் இறைவனுடைய அருள் திருக்கோலத்தை அடியார்கள் கண்டு கண்டு என்ன பண்ணாங்க? நானும் நாளைக்கு இதே மாதிரி மாலை கட்டிட்டு வரேங்க. கண்டு கண்டு குளிர களிப்பறந்து. நல்லா இருக்குது சாமி, நீங்கள் கோத்துட்டு வந்த மாலை எப்படி இருக்குது? நல்லா இருக்குது அப்படின்ட்டு போகலையாம். இதுபோல நானும் என்ன பண்ணணும்? இறைவனை அலங்கரித்து கண்டு கண்குளிர வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அடியார்கள் என்ன பண்ணாராம்? அதே மாதிரி முருகநாயனார் போல இந்த மலர் தொண்டு செய்வதற்கு நினைந்தார்கள். மகிழுமாறு வண்டுகள், வண்டு பண் செய்யும் புகழூர் வர்த்தமானீச்சரத்தா, வண்டுகள் தேனை உண்டு பண் செய்கின்றன. வண்டுகள் என்ன சொல்லிட்டார் ஞானசம்பந்த பெருமான்? பண் செய்யும். வண்டுகள் ஒலிக்கல. அந்த வண்டுகள் போடுற சத்தம் எப்படி இருக்குதான்? சுருதி பொட்டி மாதிரி. நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எப்படி இருக்குது? அப்படி ஓதுவார்கள் பாடுறப்ப அந்த பண் அது இது பண்ணணும், கூடணும். இந்த சுரம் அதுக்கு என்ன வச்சுருப்பாங்க? பண் செய்தல். அது போல இந்த வண்டினுடைய சத்தம் எப்படி இருக்குதான்? பண் செய்யக்கூடிய ஒளி போல ஒலிக்கிறது. எங்க? வர்த்தமானீச்சனத்துள் எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமான் உறையும் அந்த தலத்தில் வண்டுகள் இடும் சத்தம் எங்க? மூலஸ்தானத்தில் பெருமான் மீது சாற்றப்பட்டிருக்கக்கூடிய மாலைகளில் இருக்கக்கூடிய பூல வண்டுகள். கோயிலுக்கு வந்தால் என்ன பண்ணணும்? இப்போ ஞானசம்பந்தருக்கு வண்டுகள் பண் செய்கின்றனன்னு பாடுறார். இப்போ ஞானசம்பந்தர் நினைக்கிறாரு கோயிலுக்குள்ள வண்டுகள் என்ன பண்ணுது? இறைவன்கிட்ட போய் பாட்டு பாடிட்டு இருக்குது. நாமெல்லாம் கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுறோம்? நீங்களாம் போனால் பாடுவீங்க, பாட்டு பாடுறதை தவிர மற்றதெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கோயிலுக்கு போனால் நீங்கள் இந்த பாடலை அதாங்க குறிப்பு சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். வண்டு பண் செய்யும் வர்த்தமானீச்சரத்தார். இப்போ வண்டு போய் பாடுது,
வண்டு தேன் எடுக்க போகுது. மாலை முருகநாயனார் மலர் பறித்து மாலை கட்டி சாமிக்கு சாத்தியிருக்கிறாரு. அந்த மலர் மலர்கிறது. அதில் இருக்கிற தேனை பருகிறதுக்கு என்ன பண்ணுது? வண்டு வந்து உள்ள சத்தம் போடுது. ஞானசம்பந்தர் பார்க்குறாரு, இந்த வண்டு பண் செய்கின்றது. இவ்வாறுங்க என்ன ஒரு, அப்போ அந்த வண்டு கூட அங்கே போனால் பாடுது அப்படிங்கிறத ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். அந்த தேனை உண்டு வண்டுகள் இறைவனை பாடி மகிழ்கின்றன. ஏன்? முருகநாயனார் செய்கோலம், முருகநாயனார் செய்யக்கூடிய தொண்டு. 4வது பாடல். பண்ண வண்ணத்தராகி பாடலோடு ஆடல் அறாத விண்ண வண்ணத்தராய விரிபுகழூர் ஓர் பாகம் பெண்ண வண்ணத்தராகும் பெற்றி ஓடு ஆணினானை பெற்றினோடு ஆணினை பிணைந்த வண்ண வண்ணத் தெம்பெருமான் வட்டமானீச்சரத்தாரே. மறுபடியும் சொன்ன பண்ண வண்ணத்தர். ஏங்க பண் செய்து வண்டு அப்படின்னா இந்த பாடலை சொல்கிறார் பாருங்க. ஏன்னா அந்த வண்டு போன இடம் யார் தெரியுமா? பண்ண வண்ணத்தன். சிவபெருமான் யாரு? பன்னிசை மயமாக இருப்பவன். நான் பன்னிசை பாடணும்னா எங்கே போகணும்? சிவபெருமானை நினச்சிக்கிட்டே இருந்தால் பாடிடலாம். ஏன்? ஏங்க அந்த வண்டே போய் பாடிச்சே, நம்மளால் பாட முடியுதா என்ன? பண்ண வண்ணம் அவன் நாம் சார்ந்ததன் வண்ணம். எதை சார்ந்திருக்கிறோமோ அது. அப்போ சிவபெருமானை சார்ந்திருந்தோம்னா என்னது? அவன் பண்ண வண்ணத்தன், பன்னிசை மயமான சிவபெருமான், ஏழிசையாய் இசைப்பயனாய் இருப்பவன். அவனை சார்ந்தா பண்ணு வராதா என்னங்க? வரும். அப்போ பன்னிசை மயமாக விளங்கக்கூடிய சிவபெருமான் பாடலோடு ஆடலராத விண்ண வண்ணத்தன், ஆகாச ரூபமுடையவன். சிவபெருமான் யாரு? ஆகாச ரூபம். விண்ண வண்ணத்தராயன் அப்படின்னா, விண்ண வண்ணம்னா அப்படியே எப்படி ஒரு ஆகாயம் பறந்து விரிந்திருக்கிறது. அதுக்கு ஏதாவது எல்லை நாம் சொல்ல முடியுமா? இப்படி பார்த்தா அங்கே ஒரு எண்டு தெரியும், ஆனால் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் அது என்ன இருக்கட்டும், போயிட்டே இருக்கும். மேலே கீழே எந்த பக்கமும் சென்று நம்ம போய் அணுக முடியாது அப்படின்னு அர்த்தம். வியாபகத்தன்மைன்னு அர்த்தம். ஆகாச ரூபம் அப்படின்னா இறைவன் வியாபகத்தன்மையுடையவன், எல்லா இடத்துலையும் இருப்பவன் அர்த்தம். அப்போ விண்ண வண்ணத்தராய யாரு? விரி ஆகாயம் போன்று விரிந்த வியாபகமுடைய புகழூரர், புகழூர் வர்த்தமானீஸ்வர பெருமான் ஓர் பாகம் பெண்ண வண்ணத்தன். ஒரு பாகத்தில் உமையம்மையை கொண்டு அம்மையப்பராக அர்த்தநாரீஸ்வரராக இருந்து அருள் செய்யக்கூடியவன். பிற்றியோடு ஆணினை பிணைந்த வண்ணம். ஆணோடு இணைந்த பெண் வடிவம் அர்த்தநாரீஸ்வர பெருமானாக இருக்கக்கூடிய வண்ணம் இறைவனுடைய வண்ணம். இறைவனுடைய அம்மையப்பர் கோலத்தை, அர்த்தநாரீஸ்வர கோலத்தை இந்த பாடலில் நமக்கு சொல்கிறார். பெண்ண வண்ணத்தன், பெண் பெற்றியோடு ஆண் இணை பிணைந்த வண்ண வண்ணத்தெம்பெருமான், அம்மையப்பராக நிற்பவன், அர்த்தநாரீஸ்வர பெருமானாக விளங்கக்கூடியவன் இறைவன் வர்த்தமானீஸ்வர பெருமான் அப்படின்னு 4வது பாடல் சொல்கிறார். 5வது பாடல் சொல்கிறார். ஈசன் ஏறமர் கடவுள் இன்னமுது எந்தை எம்பெருமான் பூசு மாசல் வெண்ணீற்றர் பொலிவுடை பூம்புகழூரில் மூசு வண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய் முடிமேல் வாச மாமலருடையார் வர்த்தமானீச்சரத்தாரே. அருமையா சொன்னார். முருகநாயனாரை இந்த பாடலையும் சொல்றார். மூசு வண்டரை கொன்றை முருகன். இப்ப முருகநாயனார் எப்படி இருப்பாரு? அழகிய பூம்புகழூரில்
வண்டுகள் மொய்க்கும் கொன்றை மலர் கொண்டு முருகநாயனார் 3 பொழுதிலும் வழிபட. அந்த நறுமணத்தோடு மலர்கள் விளங்கும் வர்த்தமானீஸ்வரம். அதான் மூசு வண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய் முடிமேல் வாச மாமலுடையார் வர்த்தமானீச்சரத்தார். முருகநாயனார் கொன்றை மலர்களை பறித்து அப்படியே மாலை புனைந்து இறைவனுக்கு சாற்றுவார். அந்த கொன்றை மலருடைய வாசம் பெருமான் மேலேயே இருக்குமா. வாச மாமலர் உடையார் முருகன் முப்போதும் செய் முடிமேல் வாசமலர். அப்ப கொன்றை மலர்களினால் முருகநாயனார் 3 காலத்துக்கும் இண்டை மாலை புனைந்து தந்திருக்கிறார். 3 பொழுதும் இந்த முடியில் அணிகிற மாலைக்கு பேர் இண்டை மாலை. அது சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. சிவபெருமானுக்கு தான் இண்டை வைக்கணும். அவனுடைய அடியார்களுக்கும் இண்டை மாலை உண்டு. கழுத்தில் போடுற மாலை, அது மாதிரி தலையில் போடுற மாலைக்கு என்ன பேருங்க? இண்டை. அப்படி கொன்றை மலர்களினால் முருகநாயனார் இண்டை மாலை சூட்டினார். அந்த மாலை, அந்த கொன்றை மலருடைய வாசம் உடையார், வாச மாமலர் உடையார் வர்த்தமானீச்சரத்தார். ஈசன் ஏரமர் கடவுள். அந்த ஈசன் யாரு? ஈசன் அப்படின்னா எல்லாருக்கும் கடவுள், எல்லோருக்கும் தலைவர்னு அர்த்தம். வர்த்தமானீஸ்வரத்து பெருமான் ஈசன், எல்லோருக்கும் தலைவன். ஏரமர் கடவுள், விடையேறு உடையவர், இன்னமுதாக விளங்குபவர், என்னுடைய தந்தையாக இருப்பவர், எமக்கு தலைவராக இருப்பவள். பூசும் மாசல் வெண்ணீற்றர், பூசுவதற்கு மாசில்லாத வெண்ணீற்றர். பூசு மாசில் வெண்ணீற்றர், மாசில்லாத அந்த திருவெண்ணீற்றை பூசுபவர், குற்றமற்ற. மாசல் இருக்குது, மாசில், மாசில்னா குற்றமற்ற அந்த வெந்நீரை பூசுபவர். பொலிவுடைய பூம்புகரோளில் எழுந்தருள் இருக்கக்கூடிய வர்த்தமானீச்சரத்தார் முருகநாயனார் சூட்டும் வாச மாமலர் உடையார். ஞானசம்பந்தர் சொல்றாரு, இறைவனை முருகநாயனார் சூட்டும் வாச மாமலர் உடையார் அப்படின்னா அவர் எவ்வளவு தொண்டு செஞ்சிருப்பார்னு பாருங்க. 6வது பாட்டு. தளிர் இளம் கொடி வளர தன் கயம் இரிய வண்டு ஏறி கிளர் இளம் முளை நுழைய கிளிதரு பொழில் புகழூரில் உலர் இளம் சுனை மலரும் ஒளிதரு சடை முடி அதன்மேல் வளர் இளம் பிறை உடையார் வர்த்தமானீச்சரத்தாரே சொன்னார். தளிர் இளம் கொடி அப்படின்னா தளிர்களை உடைய கொடி அப்படின்னா இளம் கொடின்னு அர்த்தம். வளர, கொடி வளர தன்கயம் இரிய. இந்த இளம் கொடிகள் அதனுடைய தளிர்கள் கிளியுமாறு. தளிர் இளம் கொடி வளர தன்கயம் இரிய வண்டு ஏறி. இப்போ குளிர்ந்த நீர்நிலைகளை அடுத்து கொடிகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய அந்த தளிர்கள், இலைனா அப்படியே அப்படி அந்த தளிர் இலைகள் கிளியுமாறு வண்டுகள் சரசர என எழுகின்றன. அப்படி எழுந்து முளைகள் தோறும் சென்று பொழில்கள் சூழ்ந்த புகழூரில், அந்த நீர்வளமுடைய அந்த புகழூரில் உலர் இளம் சுனை மலரும். அப்ப அந்த புகழூரில் வாழ்பவர்கள் உலர் இளம் சுனை மலரும் ஒளிதரு சடைமுடியதன் மேல் வளரிளம் பிறை உடையார். அந்த சுனை நீரில் பூத்த மலர்கள் விளங்கும் சடைமுடியில், அந்த சுனை நீரில் பூத்த மலர்கள் பறித்து மாலை புனைந்து சிவபெருமானுக்கு சூட்டுவார்கள். அப்படி அந்த மலர்கள் விளங்கும் சடைமுடிமேல் பிறையை சூடியவராகிய வர்த்தமானீச்சரத்து இறைவர். அருமையாக சொன்னார். 7வது பாட்டு. தென் சொல் விஞ்சமர் வடசொல் திசைமொழி
எழில் நரம்பெடுத்து துஞ்சு நெஞ்சு இருள் நீங்க தொழுது எழு தொல் புகழூரில் அஞ்சனம் பிதிர்ந்து அணைய அலைகடல் கடைய அன்றெழுந்த வஞ்சன் நஞ்சனி கண்டர் வர்த்தமானீச்சரத்தாரே. அருமையா சொன்னார். தென் சொல் வட சொல். தென் சொல் விஞ்சமர், வடசொல் திசைமொழி, எழில் நரம். இப்போ அடியவர்கள் தமிழிலும் தென் சொல் அப்படின்னா தமிழ். அடுத்தது விஞ்சமர் வடசொல், வடமொழியிலும் திசைமொழிகளிலும். எழில் நரம்பு அப்படின்னா அழகிய யாழ். யாழ் என்ற கருவியில் அந்த நரம்பு கருவியது. அந்த யாழ் நரம்பை மீட்டி தங்கள் துஞ்சி நெஞ்சிருள் நீங்க தொழுதெழு தொல்புகரூர். அப்போ அந்த யாழ் என்ற கருவியை கொண்டு மனத்தி இருள் நீங்க பாடுகிறார்கள். இப்போ பாட்டு பாடினா என்ன, ஏற்கனவே சொன்னோம். இந்த பாடல் என்ன சொல்றாரு, நெஞ்சத்து இருள் அகல. அப்போ எல்லாரும் அவங்கவங்க மொழிகளில் பாடுறாங்க. அடியவர் தமிழிலும் விஞ்சமர் வட சொல்லிலும் திசை மொழி. அந்தந்த திசைகளில் உள்ளவர்கள் அவரவர்களுடைய மொழிகளில் இறைவனை என்ன பண்றாங்க, யாழ் என்ற நரம்பு கருவியை மீட்டி தங்கள் மனத்து இருள் நீங்கும்படி பாடி தொழுகின்றார்கள் புகழூரில். தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு மணிவாசகர் சொல்றார். காசிக்கு போனீங்கன்னா எப்படி பாடுவாங்க, அவங்க மொழியில் பாடுவாங்க. அவங்க இசையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க இசைக்கருவியில் வச்சுட்டு பாடுவாங்க. அதுவும் பாடல் தான். ஆமாம். அப்படி இந்த மிருதங்க வச்சுக்கிட்டு நீங்கள் ஆரத்தி டைம்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு பாடுவாங்க. அது அவங்களுடைய பாட்டு, அவங்க இசைக்கருவி வச்சுக்கிட்டு பாடுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு திசையிலும், குஜராத்துக்கு வரீங்க, மகாராஷ்டிரா வரீங்க, இல்லை எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்கவங்க மொழிகளில் இசையோடு பாடிட்டு இருக்கிறாங்க. எப்படி பாடுறாங்க? ஆமாம். எங்கே போனாலும் அவங்க எப்படி பாடுவாங்க, அங்கே பாடிட்டு எப்படி அப்படியே ஆடுவாங்க. அப்படி அந்த இசையோட பாடுறதுனா இசை கருவியோட பாடுறதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படியே அப்படி அவங்க அந்த ஒரு ராகம் அப்படின்னு சொல்கிறோமே, அது மாதிரி அவங்க பாடுவாங்க. நீங்கள் அந்த ஆரத்தி அப்படிங்கிற அந்த வழிபாட்டிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்கவுங்க பாட்டு. அதான் இங்கே சொல்கிறாரு, தென்மொழி நம்ம தமிழ், வடமொழி, இன்னும் என்னென்ன மொழி இருக்குதோ அந்த இசையோடு அவர்கள் பாடுவது எதுக்கு அப்படின்னா, மனதில் இருக்கக்கூடிய இருள் நீங்க தொழுகிறார்கள். அப்படி இந்த வர்த்தமானீஸ்வர பெருமான் எங்கெங்கே இருக்கிறார், அந்த பெருமானை அந்தந்த திசையில் இருப்பவர்கள் அந்தந்த மொழிகளில் இசையோடு பாடுகிறார்கள். எதுக்கு? நெஞ்சி இருள் நீங்க, துஞ்சி நெஞ்சிருள் நீங்க. அப்படியே இந்த இருட்டு எப்படி இருக்குமா, துஞ்சி அப்படி பொதிஞ்சு கிடக்குது இருட்டு. எங்க? நம்ம நெஞ்சுக்குள்ள அந்த இருட்டு எப்படி இருக்குதான், கும்மிருட்டுன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி எப்படி இருக்குது, பொங்கிய இருள். அவ்வளவு இருட்டு கிடக்குது. அந்த இருள் என்னைக்கு நீங்கிறது அப்படின்னா, இறைவனை நீங்கள் பாடினீங்கன்னா என்ன ஆகும், இருட்டு நீங்கும். அப்போ இருள் நீங்க பாடி தொழும் புகழூரில் அஞ்சனம் பிதிர்ந்தனைய. அப்படியே இந்த பார்க்கடலை கடைகிறார்கள். அந்த கடைந்த பொழுது அலைகடல், அஞ்சனம் அலைகடல் கடையும் பொழுது பிதிர்ந்து அணைய, மை அப்படியே ஒரு மை பிதிர்ந்து அப்படியே மேலே வந்தால் எப்படி இருக்கும், கருப்பு நிறமுடைய மை அப்படியே நம்ம மேலே வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல வந்த எழுந்த வஞ்ச நஞ்சினை, வஞ்சகமுடைய அந்த நஞ்சினை என்ன பண்ணாரு, நஞ்சனி கண்டர் வர்த்தமானீச்சரத்தார். அந்த நஞ்சினை உண்ட அழகிய கண்டத்தினராய் விளங்குபவர் வர்த்தமானீச்சரத்து இறைவர். 8வது பாட்டு சொன்னார், சாம வேதமோர் கீதம் ஓதி அத்தசமுகன் பரவும் நாமதேயமதுடையார் நன்கு உணர்ந்து அடிகள் என்று ஏத்த
காமதேவனை வேவ கனல் எரி கொழுவிய கண்ணார் வாமதேவர் தன் புகழூர் வர்த்தமானீச்சரத்தாரே. தன் புகழூர் குளிர்ச்சி நிறைந்த புகழூரில் விளங்கும் வர்த்தமானீச்சரத்து இறைவர் சாம வேதமோர் கீதம் ஓதி. இப்ப ராவணன் என்ன பாடினான் அப்படின்னு இந்த பாடலை சொல்றார். ராவணன் பாடினான், என்ன பாடினான்? கீதம் பாடினான். எதுல பாடினான்? சாம வேதமோர் கீதம். சாம வேதத்திலிருந்து கீதம் பாடினான். அப்படி சாமவேதம் பாடி பரவும் நாமதேயம் உடையார். ராவணன் சாமவேதம் பாடி பரவக்கூடிய பெயரையும் ஊரையும் உடையவன் சிவபெருமான். நாமம் தேயம் அது உடையார். நாமம்னா பேரு, தேயம்னா ஊர். அந்த ஊரையும் பெயரையும் உடையவன். தசமுகன் பரவும் நாமதேயமது உடையார். நன்கு உணர்ந்து அடிகள் என்று ஏத்த. சிவபெருமானை நன்கு உணர்ந்து பெருமானே என்று அவன் திருவடியை ஏத்தினாள். ஏத்துபவர்கள் காமதேவனை வேவ கனலெறி கொழுவிய கண்ணார். காமதேவனை எரித்த கண்ணுடையவர் வாமதேவன் தேவனாக விளங்கக்கூடிய வர்த்தமானீச்சரத்தாரை ராவணன் சாமவேதம் ஓதி அருள் பெற்ற நாம தேயமுடைய பெருமானை நன்கு உணர்ந்தவர்கள் அடிகள் என்று ஏத்துவார்கள். நன்கு உணர்ந்தவர்கள் சிவபெருமானை எம் அடிகள் என்று ஏத்துவார்கள் அப்படின்னார். அடுத்து 9வது பாடல் சொன்னார். சீர் அணங்குற நின்ற செரு உரு திசைமுகனோடு நாரணன் கருத்து அழிய நகை செய்த சடைமுடி நம்பர் ஆரணங்கு உறும் உமையை அஞ்சுவித்து அருளுதல் பொருட்டால் வாரணத்து உரிபோர்த்தார் வர்த்தமானீச்சரத்தாரே. இப்போ வர்த்தமானீச்சர பெருமான் சீரணங்குற அப்படின்னா சிறந்த தெய்வத்தன்மை உடையவர்களாய், யார் தலைவர் என்பதில் மாறுபட்டவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் திசைமுகனும் நாரணனும். அவர்கள் செருக்கோடு என்ன நினைச்சாங்க? தெய்வத்தன்மை உடையவர்கள் நாம 2 பேத்துல யாரு அப்படின்னு முடிவு பண்ணணும்னு நினைச்சாங்க. தெய்வத்தன்மை உடையவர்களாய் யார் தலைவர் என்பதில் மாறுபட்டு நின்றார்கள். அவர்களுடைய கருத்து அழிய நகை செய்த சடைமுடி நம்பர். அவங்களுக்கு திருமால் பிரமர்களின் கருத்து அழியுமாறு அவர்கள் இடையே சோதிப்பிளம்பாக தோன்றி நகை செய்தவர். சிரிச்சாராம். நம்பர் ஆரணங்குறும் உமையை அஞ்சுவித்து அருளுதல் பொருட்டாள். உமையம்மையை அஞ்சுவிக்கும் பொருட்டு உமையம்மை எதிரே யானையை உரித்து போர்த்தவர். வாரணத்து உரி, வாரணம்னா யானை, யானையுடைய தோலை உமை அஞ்சும் பொருட்டு உமையம்மைக்கு எதிரே அவருக்கு முன்னாலேயே யானையின் தோலை உரித்து போர்த்து கொண்டவர் அப்படின்னு 9வது பாடலை சொல்றார். 10வது பாடல் சொல்றார். கையில் உண்டு உழல்வாரும் கமல் துவர் ஆடையினால் தம் மெய்யை போர்த்துழல்வாரும் உரைப்பன மெய்யென விரும்பேள் செய்யில் வாழைகளோடு செங்கையில் குதிகொள்ளும் புகழூர் மைகொள் கண்ட தெம்பெருமான் வர்த்தமானீச்சரத்தாரே சொன்னார். கையில் உண்டு உழல்வார் சமணர்கள், கமல் துவர் ஆடையினர் என்று சொல்லக்கூடிய சமணர்களும் துவராடை போர்த்த புத்தர்களும் கூறும் உரைகளை உண்மை என்று கருத வேண்டாம், உரைப்பன மெய் என விரும்பேள் செய்யில் வாழைகளோடு செங்கையல் குதிகொள்ளும் புகழூர். வாழை மீன்களோடு
ஏனைய மீன்களும் குதித்து விளையாடும் வயல்களை உடைய புகழூரில் மைகொள் கண்ட தெம்பெருமான். எப்படி இருக்கிறார் பெருமான்? அப்படியே மை என்று நிறம், அப்படியே நீல நிறம், அது போல கழுத்தை உடையவன். மைகொள் கண்டத்து எம் பெருமான் யாரு? வர்த்தமானீச்சரத்து இறைவனான். திருக்கடைக்காப்பு சொல்றார், பொங்கு தன்புணல் சூழ்ந்து போதனி பொழில் புகழூரில் மங்குள் மாமதி தவளும் வர்த்தமானீச்சரத்தாரை தங்கு சீர்த்திகள் ஞான சம்பந்தன் தன் தமிழ் பத்தும் எங்கும் ஏத்த வல்லார்கள் எய்துவர் இமையவர் உலகே. பொங்கு தன்புணல் அப்படின்னா மிகுதியான புனல், அதிகமான நீர்வளம், அதனால் நீர் சூழ்ந்த போதனி, அந்த நீராலும் நீர்வளத்தினால் பூத்த மலர்களாலும் பொலிவுடைய அந்த பொழில்கள் சோலைகள் நிறைந்த புகழூரில். பூம்புகழூர் எப்படின்னா நீர்வளமும் அந்த சோலைகளில் மலர் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பொழில் சோலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த தலத்தில் மங்குள் மாமதி தவளும். இப்போ அந்த பிறை மாமதி என்று சொல்லக்கூடிய பிறை. அப்படியா சார்? பதிக முடிய போகுது. பொங்கு தன்புணல் நீர் வளம் மிகுதியினால் மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய சோலைகள் உடைய புகழூர் என்ற தலத்தில் மங்குள் மாமதி தவளும் வர்த்தமானீச்சரத்து இறைவன். அப்படியே இந்த இரவு பொழுதில் வானில் தோன்றக்கூடிய அந்த பிறையை தன்னுடைய சடையில் தவழும்படி வைத்திருக்கக்கூடிய பெருமான் வர்த்தமானீச்சரத்து இறைவனை தங்கு சீர் திகழ் ஞான சம்பந்தன், புகழ்மிக்க ஞான சம்பந்தன் போற்றி பாடிய ஞான சம்பந்தன் தன் தமிழ் பத்தும். இந்த தமிழும் குளிர்ச்சி உடையது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நீர் எப்படி குளிர்ச்சி பொருந்தி இருக்கிறதோ அதுபோல ஞான சம்பந்த பெருமான் இந்த தலத்தில் பாடிய இந்த தமிழும் எப்படி இருக்குங்க? குளிர்ச்சி உடையது. இது என்னங்க குளிர்ச்சி உடையது அப்படின்னா, பிறவி என்று சொல்லக்கூடிய வெப்பம், அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய குளிர்ச்சி உடையது. தங்கு சீர்திகள் ஞான சம்பந்தன் தன் தமிழ் பத்தும் எங்கும் ஏத்த வல்லார்கள் எய்துவர் இமையுருளவு. இந்த திருக்கடைக்காப்பில் தான் சொல்கிறாருங்க, வேற எங்கேயும் பார்க்க முடியாது. எங்கும் ஏத்த வல்லார். திருமுறை எங்கெங்க பாடலாம் அப்படின்னு கேள்வி கேட்டால் ஞானசம்பந்தர் பெருமானுடைய இந்த பதிகத்தில் திருக்கடைக்காப்பில் விடை சொல்கிறார். ஞானசம்பந்தனுடைய தமிழ் தந்தமிழ் பத்தும் எங்கும் ஏத்த வல்லார். திருமுறைகளை எங்கெல்லாம் பாடலாம் அப்படின்னா எங்கும் பாடலாம்ட்டார். நமக்கு அந்த சந்தேகமே இனிமேல் வரக்கூடாது. எங்க கோயிலுக்கு போய் தான் பாடணுமா, அங்கே உட்காந்து பாடணுமா, இங்கே உட்காந்து பாடணுமா? இல்லை, எங்கும் ஏத்தவர். ஏன் சிவபெருமான் எங்கே இருப்பவர்? எங்கேயாவது இல்லாமல் இருக்கிறாரா? இல்லை. இங்கே எங்கேருந்து பாடினாலும் யாருக்கு? சிவபெருமானுக்கு கேட்கு. எங்கும் ஏத்தவல்லார். இந்த தமிழ் பத்தையும் எவ்விடத்தும் பாடலாம். பாடி ஏத்தினால் என்ன கிடைக்கும்? இமையவர் உலகத்தை எய்தலாம், வானுலகத்தை எய்துவர் அப்படின்னு இந்த கடைக்காப்பில் சொல்கிறார். அப்போ நம்முடைய தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த திருமுறை பதிகங்கள் எங்கேயும் பாடலாம், எவ்விடத்தும் பாடலாம். அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. எங்கேயும் நமக்கு சான்று சொல்லலை இங்கே தான் பாடணும் அப்படின்னு. ஆனால் நமக்கு அந்த உறுதிப்பாடு வேணும். எங்கே வேணாலும் சிவபெருமானை பாடலாம், ஏன் எங்கேயும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற அதை அந்த சான்று நமக்கு இந்த பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் அருளி இருக்கிறார். இதை நாம் கொள்ள வேண்டும் என்று இந்த திருக்கடைக்காப்பில் நமக்கு ஞானப்பிள்ளையார் அருள் செய்கின்றார். இப்போ இறைவனை சென்று வணங்கிய நிலையில் இந்த பதிகத்தை பாடுறார். இப்போ சாமிக்கு முன்ன நின்று பாடுறாரு. அந்த பதிகத்தில் சொல்கிறார், எவ்விடத்தும் இருக்கக்கூடிய ஈசனை அப்படின்னு ஒரு பொருள். எவ்விடத்தும் பாடலாம்னு ஒரு பொருள்,
எங்கும் ஏத்துவார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா, இந்த பெருமான் திருப்புகலூர் வர்த்தமானீச்சரத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவன் தான் எங்கும் இருப்பவர், எவ்விடத்தும் இருப்பவர். அதனால எங்கும் எவ்விடத்தும் இருக்கக்கூடிய பெருமானை தமிழ் மாலை பாடி வழிபட்டு ஏத்தினால் அவர்கள் வானுலகத்தை எய்தலாம் அப்படின்னு அவங்க சொல்றார். வானுலகத்தை எய்தலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் தேவையான செல்வங்கள் யாவும் பெற்று வானோர் வணங்க மன்னி வாழ்வார்னு போன பதிகத்தில் சொன்னார். இப்போ தேவர்கள் எல்லாம் வணங்கும்படியான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நமக்கு திருமுறைகள் நிச்சயம் நமக்கு தரும் என்ற அளவில் நமக்கு இந்த திருப்புகலூர் வர்த்தமானீச்சர பதிக சிந்தனையோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்தமைகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம். இந்த மாதம் 29ஆம் தேதி புதன்